டாக்டர் மேரிகோல்டு பை சார்லஸ் டிக்கென்ஸ். பகுதி 2. நான் சொல்ல நினைத்ததை விடவும் மிக கடுமையான வார்த்தைகளாக அவை இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலிருந்து என் மனைவி சிந்தனையில் ஆழ்ந்து போக ஆரம்பித்தாள். வண்டிக்குள் உட்கார்ந்திருப்பாள் அல்லது கைகளை மார்பின் குறுக்காக வைத்துக்கொண்டு மணிக்கணக்காக நடந்து கொண்டிருப்பாள். கண்கள் தரையே வெறித்து கொண்டிருக்கும். அவளுக்கு கோபம் வரும்போதெல்லாம் முன்பை விட அது அபூர்வமாகிவிட்டது. அது அவளை புதிய வழியில் கொண்டு சென்றது. அவள் தலையை சுவரில் முட்டி மோதிக்கொள்வாள். நான் ஓடி வந்து அவளை தடுத்து நிறுத்தும் அளவிற்கு. என்னதான் நான் சீப் ஜாக்குகளின் அரசன், அதாவது ஏல வியாபாரத்தின் ராஜா என்று பெயர் எடுத்திருந்தாலும் என் வண்டிக்குள் இப்பொழுது வெறுமை குடிக்கொண்டு விட்டது. சாலையில் போகும் மற்ற வண்டிகளிலும் இது போன்ற சோகம் இருக்குமா என்று நான் குதிரையின் தலையில் அமர்ந்து வண்டி ஓட்டி கொண்டிருக்கும் போதெல்லாம் நினைப்பதுண்டு. சில வருடங்களாக இப்படியே சோகமாக சென்று கொண்டிருந்தது எங்கள் வாழ்க்கை. ஒரு கோடை காலத்து மாலை பொழுதில் நாங்கள் மேற்கு இங்கிலாந்தின் கடைக்கோடியில் இருந்த எக்ஸேடாருக்குள் சென்று கொண்டிருந்தபோது ஒரு பெண் குழந்தையை கொடூரமாக அடித்து கொண்டிருந்ததை பார்த்தோம். அடிக்காதம்மா, அம்மா அம்மா என்று குழந்தை கத்தியது. உடனே என் மனைவி தன் காதுகளை மூடிக்கொண்டு வெறி பிடித்தவளாக ஓடினாள். அடுத்த நாள் அவள் நதிக்குள் காணப்பட்டாள். இப்பொழுது வண்டியில் நானும் என் நாயும் மட்டுமே. யாரும் ஏலம் கேட்காத போது அது குறைக்க கற்றுக்கொண்டது. யாரு கேட்டது? அரை சவரன் என்று. நீங்களா சார் அரை சவரன் கேட்டது என்று நான் சொல்லும்போது நாய் இன்னொரு தடவை குறைக்கும். தன் தலையை ஆட்டும். அது புகழின் உச்சியை அடைந்தது. கூட்டத்தில் 6 பென்ஸிற்கு குறைச்சலாக ஏலம் கேட்பவரை பார்த்து குறைப்பதை தானாகவே கற்றுக்கொண்டது என்று நான் எப்பொழுதும் நம்பினேன். ஆனால் நாய்க்கும் வயது ஏறிக்கொண்டே போனது. ஓர் இரவில் நான் யார் பகுதியை மூக்கு கண்ணாடியால் பார்த்து கொண்டிருந்த போது எனது அருகே படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த நாய்க்கும் நடுக்கம் வந்தது. அத்தோடு அது முடிந்து போனது. இயல்பெளியே மென்மையான எனக்கு இதற்கு பிறகு பயங்கரமான தனிமை உணர்வு வந்தது. விற்பனை நேரத்தில் அதை நான் வெற்றி கொள்கிறேன். ஆனாலும் தனியாக இருக்கும்பொழுது அது என்னை கீழே தள்ளி என்மேல் உருளுகிறது. என்னை போன்ற பொதுவெளி மனிதர்களுக்கு எப்பொழுதும் இப்படித்தான். நீங்கள் எங்களை படிக்கட்டில் பார்த்தால் எங்களைப் போல ஆக வேண்டும் என்பதற்காக உங்களிடம் இருக்கும் எதை வேண்டுமானாலும் கொடுத்து விடுவீர்கள். படிக்கட்டை விட்டு நாங்கள் இறங்கிவிட்டால் பேரம் பேசி விலையை ரொம்பவும் குறைத்து விடுவீர்கள். இந்த சூழலில்தான் எனக்கு ஒரு அரக்கனோடு பழக்கம் ஏற்பட்டது. நான் அவனை விட மிக உயர்ந்தவனாக இருக்கலாம் என்பதால் நான் அவனோடு பேசியிருக்க மாட்டேன். ஆனால் என் தனிமை உணர்வு அவனோடு பேச தூண்டியது. தேசம் முழுவதும் சுற்றும்போது சம்பிரதாயமாக வேறொருவர் போல ஆடை உடுத்தி தன்னை மறைத்து கொள்வதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது வழக்கம். ஒரு மனிதன் மறைக்கப்படாத தன் திறமைகளை வைத்துக்கொண்டு பிழைக்க முடியும் என்ற நம்பிக்கை இல்லாதவனாய் இருந்தால் அவனை உங்களை விட தாழ்வானவன் என்று நினைப்பீர்கள். இந்த அரக்கனை பார்த்தபோது அவன் ஒரு ரோமானியனாக தெரிந்தான். அவன் வெளிரிய தோற்றம் கொண்ட ஒரு இளைஞன். அதற்கு காரணம் அவனுடைய உறுப்புகளிடையே இருந்த தூரம் என்று சொல்வேன். அவன் தலை சின்னதாக இருந்தது. அதில் ஒன்றும் இல்லை. பலகீனமான கண்கள், பலகீனமான கால் முட்டிகள். அவனது முட்டுகளிலும் அவனது மனதிலும் இருக்கும் பாரத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்ற உணர்வு வராமல் நீங்கள் அவனை பார்க்க முடியாது. ஆனால் அவன் பயந்தாங்கொல்லியாக இருந்தாலும் அமைதியான இளைஞன். அவன் அம்மா பணம் செலவழித்தாள். 2 சந்தைகளுக்கு இடையில் குதிரையை ஓய்வாக அவன் நடத்தி கூட்டிச் சென்றபோது நாங்கள் அறிமுகமானோம். அவன் ரெனால்டோ டி வெலாஸ்கோ என்று அழைக்கப்பட்டான். அவன் பெயர் பிக்கில்சன். பிக்கில்சன் என்ற இந்த அரக்கன்
நம்பிக்கையின் பேரில் என்னிடம் பேசினான். அவனே அவனுக்கு பாரமாக இருக்கிறான். அதற்கும் அப்பால் அவனது வாழ்க்கை அவனுக்கு பாரமாக்கப்பட்டது. வாய் பேச முடியாத, காது கேளாத ஒரு மாற்று மகளிடம் அவனது எஜமான் காட்டிய கொடூரத்தினால் அந்த பெண்ணின் அம்மா இறந்துவிட்டாள். அவளை கவனிக்க எந்த ஜீவனும் இல்லை. அதனால் அவள் கொடுமைப்படுத்தப்பட்டாள். அவனுடைய எஜமானின் வீடு போன்ற வண்டியில் அவள் பயணம் செய்தாள். ஏனென்றால் அவளை விட்டு போக இடமொன்றும் இல்லை. அவளை விட்டொழிக்க தன் எஜமானன் அடிக்கடி முயன்றான் என்று நம்பினான் இந்த அரக்கன். அவன் மிகவும் மெலிந்த, பலகீனமான ஒரு இளைஞன். அதனால் எவ்வளவு காலம் அவன் இந்த கதையை சொல்லாமல் விட்டிருக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் காலப்போக்கில் இந்த கதை குறைபாடுடைய அவனது இரத்த சுழற்சியில் கடந்து அவனது உச்சி பகுதியான தலைக்குள் சென்று தங்கிவிட்டது. பிக்கிள்சன் என்ற இந்த அரக்கனிடமிருந்து இந்த கதையை நான் கேட்டபோது பாவப்பட்ட இந்த பெண்ணுக்கும் அழகான கருப்பான முடியிருந்தது என்றும் அது அடிக்கடி இழுக்கப்பட்டு அவள் அடித்து துன்புறுத்தப்பட்டாள் என்றும் நான் கேட்டபோது என் கண்ணில் பொங்கிய நீரின் திரை வழியாக எனக்கு அந்த அரக்கன் முகம் தெரியவில்லை. கண்ணீரை துடைத்துவிட்டு நான் அவனுக்கு 6 பென்ஸ் கொடுத்தேன். ஏனென்றால் அவனுக்கு உடல் பெரிதாக இருந்தும் மனம் குறைவாக இருந்தது. அவன் பணத்தை கொண்டு 2-3 பெண்ணிற்கு மதிப்புள்ள ஜின்னும் தண்ணீரும் வாங்கி அருந்திவிட்டு படு உற்சாகமாக அவனுக்கு பிடித்த ஷிவாரி ஷேக்கரி நகைச்சுவை பாடலை பாடினான். அது ரொம்ப குளிரானது இல்லையா? பிரபலமான அந்த பாடலை ஒரு ரோமானியனான அவனை பாடச் சொல்லி முடியாமல் போயிருந்தான் அவனது எஜமானன். அவனது எஜமானின் பெயர் மீம். மிகவும் கரடுமுரடான மனிதன். எனக்கு அவனை தெரியும். அவனோடு பேசும் அளவிற்கு ஒரு சாதாரண மனிதனாக நான் அந்த சந்தை விழாவுக்கு போனேன். நகரத்திற்கு வெளியே வண்டியை விட்டு விழா நடந்து கொண்டிருந்த போது நான் வண்டிகளின் பின்னால் சென்று தேடினேன். இறுதியில் சகதி படிந்த ஒரு வண்டி சக்கரத்தில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு தூங்கி வழிந்து கொண்டிருந்த காது கேளாத வாய் பேச பாவப்பட்ட அந்த சின்ன பெண்ணை பார்த்தேன். அவள் பார்வையில் அவள் மிருக காட்சியிலிருந்து தொப்பி ஓடி வந்தவள் என்று தீர்மானித்திருப்பேன். ஆனால் 2ஆம் பார்வையில் நான் அவளை பற்றி நல்லதாகவே நினைத்தேன். நன்றாக கவனிக்கப்பட்டு அன்பாக நடத்தப்பட்டிருந்தாள். அவளும் என் குழந்தையாகவே இருந்திருப்பாள். அந்த துர்திஷ்டமான இரவில் என் தோளில் என் மகளின் அழகான தலை விழாமல் இருந்திருந்தால் அவளுக்கு இப்பொழுது என்ன வயது இருந்திருக்குமோ? அதே வயதில் இந்த பெண்ணும் இருந்தாள். சுருங்கச் சொன்னால் நான் மிம்மிடம் ரகசியமாக பேசினேன். அவன் பிக்கிள்சனின் ஜனங்கள் மத்தியில் 2 ஏலங்களுக்கு இடையில் உலோக வட்டு மணியை அடித்து கொண்டிருந்தான். அவனிடம் நேரடியாகவே கேட்டேன், அந்த பெண் உனக்கு பாரம். அவளுக்கு பதில், நீ என்ன கேட்கிறாய்? மிம் ஒரு கோபக்கார வசைமொழியாளன். அவன் சொன்ன பதிலில் நீண்ட பகுதியை நீக்கிவிட்டு சொன்னால் அவன் சொன்ன பதில் இதுதான்: 1 ஜோடி தலைக்கட்டுகள். நான் சொன்னேன், இப்பொழுது என்ன செய்ய போகிறேன் என்று சொல்கிறேன். நான் உனக்கு அரை டஜன் ஜோடி தலைத்தட்டுகள் தருகிறேன். என் வண்டியில் இருக்கின்றன. பிறகு இந்த பொண்ணை என்னிடம் கூட்டி போகிறேன் சொன்னான். மறுபடியும் கோபமாக, பொருள் கையில் வரும் வரையில் நான் நம்ப மாட்டேன். அதற்கு முன் கிடையாது. அவன் மறுபடியும் யோசிப்பதற்கு முன்னால் வேக வேகமாக ஓடி அவன் கேட்டதை கொடுத்துவிட்டு பேரத்தை முடித்தேன். பிக்கிள்சன் நிம்மதியடைந்தான். பின்கதவு வழியாக பாம்பு போல வளைந்து நெளிந்து ஓடி வந்தான். எங்கள் வண்டி புறப்படும்போது சக்கர யோசைக்கு நடுவே அவன் ஷிவாரி ஷேக்கி பாடலை முணுமுணுத்தான். வண்டியின் பயணம் செய்ய நாட்கள் எனக்கு சோஃபிக்கும் சந்தோஷமான நாட்கள். அவளை என் மகள் போல பாவித்து அவளுக்கு என் மகளின் பெயரையே வைத்தேன். கடவுளின் அருளால் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம். நான் உண்மையில் அவள் மீது அன்பாகவும் கருணையாகவும் இருக்கிறேன் என்பது அவளுக்கு புரிந்துவிட்டது. கொஞ்ச காலத்திலேயே அவள் என் மீது பெரும் பிரியம் வைத்தாள்.
என்னை ஆட்கொண்டு வாட்டி எடுத்த தனிமையை பற்றி சொன்னேன். அந்த தனிமை உங்களுக்கு இல்லை என்றால் உங்கள் மீது ஒருவர் கொள்ளும் அன்பு என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியாது. நான் சோஃபிக்கு கற்றுக் கொடுப்பதை பார்த்தால் நீங்கள் சிரிக்கலாம் அல்லது அதற்கு மாறாக நடந்து கொள்ளலாம். எல்லாம் உங்களின் குணத்தை பொறுத்ததே. முதலில் எனக்கு உதவியது என்னவென்றால் எதுவென்று உங்களால் யூகிக்க முடியாது. அது மயில் கற்கள்தான். ஒரு பெட்டியில் சில பெரிய அரிச்சுவடி எழுத்துக்களை போட்டு வைப்பேன். எலும்பு துண்டுகளின் தனித்தனியாக அவை வைக்கப்பட்டிருந்தன. நாம் வின்சார் என்று இடத்திற்கு போகிறோம் என்று சொல்லி எழுத்துகளின் வரிசையை அவளுக்கு காண்பிப்பேன். பின்பு பயணத்தின் போது ஒவ்வொரு மைல்களையும் காட்டி அதே எழுத்துக்களின் வரிசையை நான் அவளுக்கு காண்பிப்பேன். இறுதியில் வின்சார் என்னும் அந்த ராஜவம்சத்து கோட்டையை அவளுக்கு சுட்டி காட்டுவேன். இன்னொரு சமயம் அவளுக்கு கார்ட், அதாவது வண்டி என்ற வார்த்தையை கொடுப்பேன். அதை என் வண்டியின் மீது சாக்பீஸால் எழுதி வைப்பேன். மற்றொரு நேரம் அவளுக்கு டாக்டர் மேரிகோல்டு என்ற வார்த்தையை கொடுப்பேன். அதை ஒரு காகிதத்தில் எழுதி என் இடுப்பு கோட்டில் தொங்க விடுவேன். எங்களை பார்க்கும் ஜனங்கள் எங்களை முறைத்து சிரிப்பார்கள். என் குழந்தைக்கு பாடம் புரிந்தால் போதும், மற்றவர்களை பற்றி எனக்கு என்ன கவலை? நீண்ட காலம் பொறுமையோடும் சிரத்தையோடும் அவள் புரிந்து கொண்டாள். அப்புறம் நாங்கள் இயல்பாக எளிதாக பழக ஆரம்பித்தோம். முதலில் என்னை வண்டி என்றும் வண்டியை அரண்மனை என்றும் அவள் தவறாக புரிந்து கொண்டாள். ஆனால் அது காலப்போக்கில் சரியானது. எங்களுக்கென்று சமிக்கைகள் இருந்தன. அவை 100 கணக்கில் இருந்தன. சில நேரங்களில் அவள் என்னையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பாள். ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை பற்றி என்னுடன் பேசுவது ரொம்ப கஷ்டமானது என்று அவள் யோசித்து கொண்டிருப்பாள். அதை விளக்கிச் சொல்லி என்னிடம் எப்படி கேட்பது? அந்த நேரத்தில் அவள் என் குழந்தையைப் போலவே இருப்பாள். என் குழந்தை இப்போதைக்கும் வயதில். அவள்தான் இவள் என்று ஒரு மயக்கமான மனநிலையில் நினைத்து கொள்வேன். ஆகாயத்தில்தான் எங்கிருக்கிறோம் என்பதை உயிர் பறந்து அந்த சோகமான இரவில் இருந்துதான் எதையெல்லாம் பார்த்தோ என்பதை அவள் என்னிடம் சொல்ல முயல்வது போலவே இருக்கும். அவள் முகம் அழகாக இருந்தது. இப்பொழுது பிடித்து இழுக்க யாருமில்லை என்பதால் அவளது முடி மினுமினுப்பாக கருப்பாக இருந்தது. சீராக வாரப்பட்டு ஒரு ஒழுங்கில் இருந்தது. அவள் தோற்றத்தில் இருந்த ஏக ஒன்று என் வண்டியில் அமைதியும் சமாதானத்தையும் ஏற்படுத்தியது. சோகத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் பி கு சீப் சாக் மொழியில் நாங்கள் இதை லெமன் ஜாலி என்போம். அது சிரிப்பை வரவழைக்கும். என் பார்வையில் புரிந்து கொள்ள அவள் கற்றுக்கொண்ட விதம் நிஜமாகவே அலாதியானது. இரவில் ஏல வியாபாரம் நடக்கும்போது வெளியே இருப்பவர்களால் பார்க்கப்படாமல் வண்டிக்குள்ளே இருக்கும் அவள் நான் உள்ளே எட்டி பார்க்கும்போது ஆர்வமான என் பார்வையை புரிந்து கொண்டு நான் விரும்பிய பொருளை அல்லது பொருட்களை அவளாகவே எடுத்து தருவாள். பின்பு கைகளை தட்டி சந்தோஷத்தில் கெக்களிப்பாள். இப்பொழுது அதிபிரகாசமாக சந்தோஷமாக இருக்கும் அவளை காணும் போதெல்லாம் முதலில் பார்த்தபோது அவள் பட்டினி கிடந்தது, அடிபட்டு கிடந்தது, கிழிசல் உடையில் இருந்தது, சகதி படிந்த வண்டி சக்கரத்தில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது எல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். அவள் என் வாழ்வில் வந்த பின் முன்பை விட அதிகமான பேரம் புகழும் எனக்கு கிட்டியது. அதற்கு நன்றி கூறும் வண்ணம் நான் என் உயிலில் பிக்கிள்சனுக்கு மிம்மின் டிராவலிங் ஜயாண்டனா பிக்கிள்சனுக்கு 5 பவுண்டு பணத்தை எழுதி வைத்தேன். வண்டியில் இந்த சந்தோஷம் தொடர்ந்து நிலவியது. அவளுக்கு 16 வயதாகும் வரை. இந்த காலத்தில் அவளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்ததில் ஒரு திருப்தியற்ற உணர்வு எனக்குள் வந்தது. நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்ததை விட நன்றாகவே அவள் கற்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்க ஆரம்பித்தேன். நான் அவளிடம் இதை சொன்னபோது 2 பக்கமும் கண்ணீர் வந்தது. ஆனால் எது சரியோ அது சரிதான். கண்ணீராலோ சிரிப்பினாலோ அதன் குணாம்சத்தை அழித்துவிட முடியாது. அதனால் அவளின் கைப்பிடித்து ஒரு நாள் லண்டனில் உள்ள காது கேளாதவர் வாய் பேசாதவர் பள்ளிக்கு சென்றேன். அங்கே இருந்த ஒரு கன்னியவான் என்னிடம் வந்தபோது நான் சொன்னேன், எனக்கு உங்களிடம் என்ன வேண்டுமென்று இப்பொழுது சொல்கிறேன் ஐயா.
நான் ஒரு சீப் ஜாக் தான். ஆனாலும் மழை காலத்திற்கென்று நான் நிறைய சேர்த்து வைத்திருக்கிறேன். இது என் மகள், தத்தெடுக்கப்பட்டது. இதைவிட அதிகம் காது கேளாத, அதிகம் வாய் பேசாத குழந்தை ஒன்றும் இல்லை. பிறந்திருக்கும் இந்த குறுகிய காலத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கற்றுக்கொடுங்கள் இவளுக்கு. அதற்கான தொகையை சொல்லுங்கள். இப்பொழுதே பணத்தை தர நான் தயார். ஒரு பைசா கூட மிச்சம் வைக்க மாட்டேன். ஐயா, இதோ இப்பொழுதே இங்கேயே பணத்தை வைக்கிறேன். ரொம்ப நன்றியோடு 1 பவுண்டு கொடுக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கன்னியவான் புன்னகைத்து கொண்டே சொன்னார். நல்லது நல்லது. முதலில் இவள் இதுவரை என்ன கற்றுக்கொண்டிருக்கிறாள் என்று எனக்கு தெரிய வேண்டும். நீங்கள் அவளுடன் எப்படி பேசுகிறீர்கள்? பிறகு நான் அவருக்கு காட்டினேன். பல பெயர்களை அவள் எழுதி காட்டினாள். நானும் சோஃபியாவும் உற்சாகமான ஒரு உரையாடலில் ஈடுபட்டோம். அந்த கன்னியவான் காட்டிய ஒரு புத்தகத்தில் இருந்த சின்ன கதை ஒன்றை பற்றி பேசினோம். அவள் அதை வாசித்து காட்டினாள். ஆஹா, ரொம்ப அற்புதம், அதிசயமாக இருக்கின்றது என்று சொன்னவர் மேலும் தொடர்ந்தார். நீங்கள் ஒருவர்தான் அவளின் ஆசிரியரா? ஆமாம், நான் தான் இவளுடைய ஒரே ஆசிரியர் ஐயா என்றேன் நான். இவளை அடுத்து என்று அவர் சொன்னார். அப்படியென்றால் நீங்கள் ஒரு புத்திசாலியான நல்ல ஆள்தான். அவரிடமிருந்து வந்து இனிமையான வார்த்தைகள் போல யாரும் என்னிடம் பேசியதே இல்லை. இதை அவர் அவளுக்கு புரிய வைத்தார். அவள் அவரின் கைகளை முத்தமிட்டு கைத்தட்டி சிரித்து அழுதாள். நாங்கள் அந்த கன்னியவானை மொத்தம் 4 தடவை போய் பார்த்தோம். அவர் என் பெயரை குறித்து கொண்டபோது, அது என்ன டாக்டர் பெயர் என கேட்டார். நான் விளக்கி சொன்னபோது ஒரு விஷயம் வெளிவந்தது. நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்றால் விஷயம் இதுதான். எந்த டாக்டரின் தொழில் பெயர் எனக்கு வைக்கப்பட்டிருந்ததோ அவருடைய சகோதரியின் பையன்தான் இந்த கன்னியவான். எங்கள் தொடர்பை இது பலப்படுத்தியது. அவர் என்னிடம் சொன்னார், மேரி கோல்டு, இப்பொழுது சொல்லுங்கள், உங்கள் தத்துப்புத்திரி இன்னும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஐயா, அவளுடைய குறைபாட்டால் இந்த உலகத்திலிருந்து அவளுக்கு தொடர்பில்லாமல் போய்விடக்கூடாது. அதனால் ரொம்ப சுலுவாக, ரொம்ப சந்தோஷமாக வாசிக்க தெரிய வேண்டும். என் அருமை மனிதனே என்ற கன்னியவான் கண்களை அகல விரித்து கொண்டு, நானே அதை செய்ய முடியாது. அவரது நகைச்சுவையை புரிந்து கொண்டு நான் சிரித்தேன். அது இல்லை என்றால் எவ்வளவு தட்டையாகும் வாழ்க்கை என்று அனுபவத்தால் நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். அப்புறம் என் வார்த்தைகளை சரியாக்கி சொன்னேன். பின்பு சந்தேகத்தோடு அவர் கேட்டார், அதற்கு அப்புறம் அவளை என்ன செய்ய போகிறீர்கள்? நாடு முழுவதும் கூட்டிக் கொண்டு அலையப் போகிறீர்களா? வண்டியில் ஐயா, வண்டியில் மட்டும்தான். அவளுக்கென ஒரு தனி வாழ்க்கை இருக்கும். வண்டியில், புரிந்ததா ஐயா? அவளுடைய குறைபாடுகள் ஜனங்களுக்கு தெரியக்கூடாது. அவளை காட்டி நான் பணம் சம்பாதிக்க மாட்டேன். கன்னியவான் தலையசைத்து ஏற்றுக்கொண்டது போல தோன்றினார். நல்லது என்றார் அவர். 2 வருடம் இவளை விட்டு பிரிந்திருக்க முடியுமா? அவளுடைய நன்மைக்காக. சரி ஐயா. அப்புறம் இன்னொரு கேள்வி என்று அவர் அவளை பார்த்துவிட்டு என்னிடம் கேட்டார். இவள் உங்களை விட்டு 2 வருடம் பிரிந்திருப்பாரா? இது ரொம்ப கடினமான விஷயம் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் மற்றொரு விஷயம் எனக்கு கடினமானதுதான், அதாவது அவளை விட்டு பிரிந்திருப்பது. ஆனால் இந்த விஷயத்தை தீர்த்து வைப்பது மிகவும் கடினமானது என்றாலும் இறுதியில் அவள் தேற்றப்பட்டாள். எங்களுக்கிடையிலான பிரிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவளை அந்த கருக்கல் நேரத்தில் அங்கேயே விட்டுவிட்டு நான் போனபோது அந்த பிரிவு இருவரையும் எப்படி அறுத்து கூறு போட்டது என்பதை என்னால் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு இது தெரியும். இனி அந்த நிறுவனத்தை கடந்து போகும்போதெல்லாம் இதயத்தில் வலியோடும் தொண்டையில் அடைப்பும் இல்லாமல் கடந்து போக முடியாது. இனி வழக்கமான உற்சாகத்தோடு என்னால் ஏலப்பொருட்களை உங்கள் முன்னால் கடைவிரிக்க முடியாது. துப்பாக்கியை அல்லது மூக்கு கண்ணாடியை என்னால் விற்க முடியாது. உள்துறை பிரிவின் மாநில செயலாளரிடமிருந்து 500 பவுண்ட் வெகுமதி கிடைத்தாலும் அதன் பின் அவரது மகாகனி நாற்காலிக்கு கீழே என் கால்களை பரப்பி வைக்கும் கௌரவம் கிடைத்தாலும் என்னால் முடியாது. என்றாலும்
வண்டியில் இப்பொழுது நிலவிய தனிமை பழைய தனிமை அல்ல. ஏனென்றால் இதற்கு ஒரு கால வரையறை உண்டு. எவ்வளவு நீண்ட காலமாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் நான் சோர்ந்து போகும் போதெல்லாம் அவள் எனக்கு சொந்தம் என்று, நான் அவளுக்கு சொந்தம் என்றும் என்னால் சிந்திக்க முடியும். அவள் திரும்பி வருவதற்காக நான் போட்ட திட்டத்தின்படி சில மாதங்களிலே இன்னொரு வண்டி வாங்கினேன். நான் அதை வைத்து என்ன திட்டமிட்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சொல்கிறேன். அந்த வண்டியில் அடுக்குகளை உருவாக்கி அவற்றில் அவள் வாசிப்பதற்கு புத்தகங்கள் நிரப்பி வைப்பேன். பின் நான் உட்கார்ந்து அவள் வாசிப்பதை பார்ப்பதற்கு ஒரு நாற்காலியை போட்டு வைப்பேன். நான் தான் அவளுடைய முதல் ஆசிரியன் என்று நினைத்து கொள்வேன். வேக வேகமாக செய்யாமல் ஆற அமர்ந்து இந்த வேலைகளை செய்தேன். என்னுடைய நேரடியான கண்காணிப்பில் எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து அமைத்தேன். இங்கே திரைகள் கூடிய அவளது மேடை படுக்கை, அங்கே அவளது வாசிப்பு மேஜை, இங்கே அவளது எழுதும் மேஜை, வேறிடத்தில் வரிசையான அவள் புத்தகங்கள், படங்கள் இல்லை, கட்டி வைக்கப்படாத பொருட்கள் எல்லாம் தங்கமுலாம் பூச மட்டும் அப்படியே விடப்பட்டும் இருந்தன. அவற்றையெல்லாம் நான் நாடு முழுக்க, வடக்கில், தெற்கில், மேற்கில், கிழக்கில், காற்று விரும்பப்படும் இடங்களில், விரும்பப்படாத இடங்களில், இங்கே அங்கே, அப்பால், குன்றுகளை தாண்டி நெடுந்தொலைவுகளில் என்று அனைத்து இடங்களிலும் நடந்து ஏலங்களில் எடுத்துக்கொண்டு வந்தவை. வண்டி கொள்ளும் அளவிற்கு நிறைய புத்தகங்களை நான் நிரப்பி வைத்தவுடன் ஒரு புது திட்டம் என் மண்டைக்குள் பொறுத்தட்டியது. அது என் கவனத்தையும் காலத்தையும் பெருமளவு ஈர்த்து கொண்டு 2 வருட பிரிவு வேலையை தாண்டி வைத்தது. பேராசை குணம் ஏதும் இல்லை எனக்கு. எனினும் நான் என் உடைமைகளுக்காக சொந்தக்காரனாய் இருக்க விரும்புகிறேன். உதாரணமாக, நான் சீப்ஜாக் வண்டியில் உங்களோடு பார்ட்னராய் இருக்க விரும்புவதில்லை. உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று அர்த்தமில்லை. ஆனால் அது என்னுடையதாகவே இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதை போலவே உங்களுடையது உங்களுக்கே சொந்தமாக இருக்கலாம். நல்லது. இந்த புத்தகங்கள் எல்லாம் அவள் படிக்கும் முன்பாக மற்றவர்களால் படிக்கப்படக்கூடும் என்று நினைக்கும்போது எனக்குள் ஒரு பொறாமை எழுந்தது. அவள் அவற்றின் சொந்தக்காரி என்பதை இது பாதிப்பது போல தோன்றியது. இதே வழியில் என் மண்டைக்குள் ஒரு கேள்வி குடைந்தது. அவளுக்கென்றே உருவாக்கப்பட்ட முதல் ஆளாக அவள் வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகம் எனக்கு கிடைக்காதா? அந்த எண்ணம் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. எண்ணத்தை தூங்கிவிடும் மனிதனல்ல நான். உங்களின் சிந்தனைகளின் மொத்த குடும்பத்தையும் நீங்கள் எழுப்பிவிட்டு அவற்றின் இரவு தொப்பிகளை எரித்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த சீப்ஜாக் தொழிலில் நீங்கள் நினைத்துவிட முடியாது. அதனால என் எண்ணத்தை நிறைவேற்றும் வேலையில் இறங்கிவிட்டேன். நான் ஊரெல்லாம் சுற்றுபவன். வாய்ப்பு கிடைத்தால் இங்கே ஒரு இலக்கிய எழுத்தாளன், அங்கே ஒரு இலக்கிய எழுத்தாளன் என்று கண்டுபிடித்து அவனோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். ஒரு திட்டம் போட்டேன். இந்த புத்தகம் ஒரு பொதுவான இதர பொருட்கூடமாக இருக்க வேண்டும். ரேசர்கள், தட்டையான இரும்பு, குரோனோமீட்டர், வாட்சு, உணவு தட்டுகள், உருளும் ஊசிகள், முகம் பார்க்கும் கண்ணாடி ஆகியவற்றை போன்று. மூக்கு கண்ணாடி போன்று அல்லது துப்பாக்கி போன்றோ அது ஒற்றை தனிப்பொருளாக வழங்கப்படக்கூடாது. இந்த முடிவுக்கு நான் வந்த பின்பு இன்னொரு முடிவுக்கும் வந்தேன். அது உங்களுடையது போலவே இருக்கும். நான் படிக்கட்டில் நிற்கும்போது நான் பேசுவது அவளுக்கு கேட்டதில்லை என்றும், அவளால் நான் பேசுவதை ஒருபோதும் கேட்க முடிந்தில்லை என்றும் நான் அடிக்கடி வருத்தப்பட்டிருக்கிறேன். நான் தற்பெருமை உடையவன் அல்ல. ஆனால் நீங்கள் உங்கள் திறமைகளை மறைத்து கொள்ள மாட்டீர்கள் அல்லவா? யார் உங்களின் புகழை மதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த நபரிடம் புகழுக்கான காரணத்தை உங்களால் சொல்ல முடியாத போது உங்களின் புகழுக்கு என்ன மதிப்பு? இப்பொழுது அதை உங்களிடமே விடுகிறேன். அதன் மதிப்பு என்ன?
6 பென்ஸ், 5 பென்ஸ், 4 பென்ஸ், 3 பென்ஸ், 2 பென்ஸ், 1 பென்னி, அரை பென்னி, ஒரு பார்த்திங்? இல்லை, எதுவும் இல்லை. ஒரு பார்த்திங் கூட மதிப்பில்லை. அப்படியென்றால் ரொம்ப நல்லது. என் முடிவு இதுதான். நான் அவளுடைய புத்தகத்தை என்னை பற்றிய கதையோடு ஆரம்பிக்கப் போகிறேன். படிக்கட்டில் நின்று கொண்டே என்னை பற்றிய 1 அல்லது 2 மாதிரி எழுத்தை வாசித்து என்னுடைய தகுதிகள் பற்றி அவளுக்கு ஒரு கருத்து உருவாகலாம். இந்த வேலையை நானே சிறப்பாக செய்ய முடியாது என்ற பிரக்ஞை எனக்கிருந்தது. ஒரு மனிதன் தன் கண்ணை பற்றி எழுத முடியாது. குறைந்தபட்சம் எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு மனிதன் தன் குரலை பற்றி எழுத முடியாது. தன் செயலின் வேகத்தை பற்றி அல்லது தனது பொதுவான காரசாரமான பாணியை பற்றி எழுத முடியாது. ஆனால் அவன் ஒரு பொது பேச்சாளராக இருந்தால் அவன் தன்னுடைய பேச்சின் சொற்பிரயோகங்கள் பற்றி எழுத முடியும். நிஜத்தில் பேசுவதற்கு முன்பு அவன் அப்படித்தான் செய்வான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்லது. இந்த தீர்மானத்துக்கு வந்த பின் அடுத்து பெயர் பற்றிய பிரச்சனை வந்தது. சூடான அந்த இரும்பை அடித்து எப்படி அதை வடிவமைப்பது? இந்த வழியில்தான் அவளுக்கு நான் கொடுத்திருந்த ஆக சிரமமான விளக்கம். நான் எப்படி டாக்டர் என்று அழைக்கப்படுகிறேன் என்பது பற்றிதான். நிஜத்தில் நான் ஒன்றும் டாக்டர் இல்லையே. சொல்லப்போனால் எவ்வளவுக்கெவ்வளவு மெனக்கிட்டாலும் நான் அந்த விளக்கத்தை அவள் மனதில் சரியாக பதிக்க தவறிவிட்டேன் என்று வருத்தப்பட்டேன். ஆனால் கடந்த 2 வருடங்களில் அவளுக்கு ஏற்பட்டிருக்கும் முன்னேற்றத்தை நம்பி நானே என் கைப்பட எழுதிய எழுத்தை வாசித்தால் அவள் புரிந்து கொள்வாள் என்று நான் நினைத்தேன். பின்பு அவளிடம் ஒரு ஜோக் சொல்லி பார்ப்போம். அதை அவள் எப்படி எடுத்துக்கொள்கிறாள் என்பதை வைத்து அவளுடைய புரிதல் திறனை தீர்மானிக்கலாம் என்று நினைத்தேன். முன்பு மருத்துவ கோணத்தில் நான் ஒரு டாக்டர் என்று நினைத்து தனக்கு மருந்து சீட்டு தரும்படி அவள் கேட்டபோதுதான் எங்களின் தவறு புரிந்தது. அதனால் நான் இப்படி கற்பனையாக யோசிக்கிறேன். இப்பொழுது நான் இந்த புத்தகத்திற்கு என் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் என்று பெயரிட்டால் என் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் அவளது வேடிக்கையாகவும் விளையாட்டிற்காகவும் அவளை சந்தோஷமாக சிரிக்க வைப்பதற்காகவும் சந்தோஷமாக கத்த வைப்பதற்காகவும் மட்டும்தான் என்பதை அவள் புரிந்து கொண்டால் நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் எல்லா சிரமத்தையும் ஜெயித்துவிட்டோம் என்பதற்கான சந்தோஷமான நிரூபணம் அதுதான். இந்த திட்டம் முழுமையான வடிவம் பெற்றது. ஏனென்றால் நான் தயார் செய்து வைத்திருந்த புத்தகம், பிரசுரமான புத்தகம் வண்டிக்குள் அவளுடைய மேசை மீது கிடந்ததை அவள் பார்த்தபோது டாக்டர் மேரி கோல்டின் பிரிஸ்கிரிப்ஷன் என்றிருந்த தலைப்பை அவள் பார்த்தபோது அவள் ஒரு கணம் என்னை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். பின்பு பக்கங்களை புரட்டினாள். பின்பு கவர்ச்சியாக வெடிச்சிரிப்பு சிரித்தாள். பின்பு தன் மணிக்கட்டின் நாடியை பிடித்து பார்த்து தலையை ஆட்டினாள். பின்பு பக்கங்களை கவனமாக வாசிப்பது போல திருப்பிக் கொண்டிருந்தாள். பின்பு புத்தகத்தை என்னை நோக்கி வைத்துக்கொண்டு முத்தமிட்டு அதை அவள் தன் நெஞ்சோடு 2 கைகளாலும் அணைத்து கொண்டாள். எல்லாம் கற்பனை காட்சிதான் என்றாலும் என் வாழ்வில் இதைவிட நான் சந்தோஷமாக இருந்ததே இல்லை. ஆனால் நான் எதையும் எதிர்பார்க்க கூடாது. இந்த சொற்றொடரை நான் அவளுக்காக வாங்கி போட்டிருந்த ஏராளமான காதல் வீர புத்தகங்களிலிருந்தும் எடுத்திருக்கிறேன். அவற்றில் ஒரு புத்தகத்தையும் நான் திறந்து பார்த்ததில்லை. நிறைய திறந்து பார்த்திருக்கிறேன். ஆனால் காதலன் நான் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்று சொல்வதை பார்த்திருக்கிறேன். அப்படியென்றால் அவன் ஏன் எதிர்பார்க்க வேண்டும் அல்லது யார் அவனை அப்படி எதிர்பார்க்க சொன்னது என்றெல்லாம் நான் யோசித்திருக்கிறேன். நான் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்று இப்பொழுது சொல்கிறேன். நான் திட்டமிட்டபடி புத்தகம் என்னுடைய எல்லா நேரத்தையும் விழுங்கியது. எல்லா பொருட்களையும் ஒன்றாக கொண்டு வந்து ஒரு பொதுவான இதர குவியலில் போட்டுவிடுவது என்பது விளையாட்டல்ல. ஆனால் என் சொந்த பொருள் என்று வரும்பொழுது மை ஊற்றி எடுப்பது, புத்தகத்தை கட்டி வைப்பது எல்லாவற்றையும் செய்யும்போது காட்ட வேண்டிய பொறுமை, இதையெல்லாம் என்னால் நம்ப முடியவில்லை.
அது படிக்கட்டில் இருப்பது போலத்தான். பொதுமக்களுக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. இறுதியில் வேலை முடிந்தது. 2 வருட காலம் அதற்கு முந்திய காலத்தைப் போலவே காணாமல் போனது. எங்கே போனது யாருக்கு தெரியும்? புதிய வண்டி தயாரானது. வெளியே மஞ்சள் நிறம், சிகப்பு மற்றும் பித்தளை தகடுகள் பொருத்தப்பட்டிருந்தன. பழைய குதிரை பொருத்தப்பட்டது. ஒரு பையன் சீப்ஜாக் வண்டிக்கு அமர்த்தப்பட்டான். நான் என்னை சுத்தப்படுத்தி கொண்டு அவளை கூட்டி வரச் சென்றேன். ரொம்ப குளிரான வானிலை அது. வண்டி புகைப்போக்கிகள் புகைவிட்டு இருந்தன. வண்டிகள் வான்ஸ்வர்த்தில் ஒரு தரிசு நிலத்தில் தனியாக நிறுத்தப்பட்டிருந்தன. சாலையில் அவை செல்லாத போது அவற்றை தென்மேற்கு ரயில் பாதையின் ரயில் வண்டியிலிருந்து பார்க்கலாம். வலது கைப்புறம் ஜன்னல் வழியாக தாழ்வாக பாருங்கள். மேரி கோல்ட் என்றார் அந்த கண்ணியவான் உற்சாகமாக கையை நீட்டி. உங்களை பார்ப்பதில் எனக்கு சந்தோஷம். எனக்கு சில சந்தேகங்கள் ஐயா என்றேன் நான். உங்களை பார்ப்பதில் எனக்கிருக்கும் சந்தோஷத்தில் பாதி உங்களுக்கு இருக்கிறதா? காலம் நீண்டதாக தெரிகிறது இல்லையா மேரிகோல்ட்? அதன் நிஜமான நீளத்தை வைத்து நான் எப்படி சொல்ல மாட்டேன் ஐயா. ஆனால் என் அருமை மனிதனே, என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். ஆச்சரியம்தான். பெரிய பெண்ணாக வளர்ந்துவிட்டாள் அவள். ரொம்ப அழகாக, ரொம்ப புத்திசாலியாக, ரொம்ப உணர்வு பூர்வமானவளாக. நிஜமாகவே அவள் என் குழந்தை மாதிரித்தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் கதவோரம் அமைதியாக நிற்கும் அவளை எனக்கு அடையாளம் தெரிந்திருக்காது. ரொம்ப உணர்ச்சி வசப்படுகிறாள் என்றார் கண்ணியவான் அன்பாக. இடுப்பு கோட்டு போட்ட ஒரு காட்டன் ஐயா நான். நீங்க தான் அவளை துன்பத்திலிருந்து, கீழான நிலையிலிருந்து மீட்டு தூக்கிவிட்டவர். அவளை போன்றவரோடு பேசும் அளவுக்கு அவளை கொண்டு வந்தவர். ஆனால் ஏன் நான் மட்டும் பேச வேண்டும்? அவள் கூடவே நாம் பேசலாமே. அவளிடம் உங்கள் பாணியிலே பேசுங்கள். இடுப்பு கோட்டு போட்ட ஒரு காட்டான் சார் நான் என்றேன். ஆனால் அவள் மிகவும் அழகான ஒரு பெண். கதவு பக்கத்தில் எவ்வளவு அமைதியாக நிற்கிறாள். பழைய சமிக்கையை காட்ட முயற்சிக்கிறாள். அவள் அசைகிறாளா பார்ப்போம் என்றார் கண்ணியவான். அவர்கள் இருவரும் என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக பேசி வைத்து கொண்டார்கள் போல் இருந்தது. பழைய சமிக்கையை நான் காட்டியபோது அவள் ஓடோடி வந்து என் பாதங்களில் முட்டி போட்டு விழுந்தாள். கைகளை உயர்த்தி காட்டி ஆனந்தமும் அன்பும் இணைந்த கண்ணீர் துளிகளை கொட்டினாள். நான் அவள் கைகளை பற்றி தூக்கினேன். அவள் என் கழுத்தை கட்டிக்கொண்டு அப்படியே இருந்தாள். ஓர் உணர்வு மயமான முட்டாளாக நான் இருந்தேன். பின்பு நாங்கள் மூவரும் ஓசையில்லாமல் பேசிக்கொண்டிருந்தோம். எங்களின் அந்த முழு உலகத்தில் ஏதோ ஒன்று மென்மையாக சந்தோஷமாக பரவி கிடந்தது போல் இருந்தது. டாக்டர் மேரி